ஏன்னா இவ்வளோ தண்ணியாக கிடக்கு எப்படின்னா ஈஸியாக சுலபமாக அந்த வயலை வெட்டுறியே? இந்த தண்ணி இவ்வளோ தண்ணி கிடந்தாலும் சரி எவ்வளோ ஈஸியாக வெட்டணும் அப்படின்னா உடம்புல இருக்கிற ஸ்டெமினா தான் வேலை செய்யுது. ஸ்டெமினாவோட பவர் எதுவும் கிடையாது. சரி இந்த உடம்புல ஃபுல் கண்டிஷன்ல இருந்த 100% ஃபுல் கண்டிஷன்ல இருந்தா மட்டும்தான் இந்த மம்டி தூக்கி இந்த சவுதிலாம் வெட்டி எறிய முடியும். அப்போ கண்டிஷன் சரியான கண்டிஷன்லாம் இருக்கு உங்களுக்கு. ஒரு பார்ட்ஸ் வேலை செய்யட்டாலும் சரி, ஒரு நரம்பு லேஸ் சுண்டாலும் சரி, இந்த மம்முட்டியை தூக்க முடியாது. இந்த மம்முட்டி தூக்க முடியாது. வந்து 7 கிலோ இருக்கும். 7 கிலோ இருக்கும். 7 கிலோ மம்முட்டி 7 கிலோ வச்சுட்டு இந்த தண்ணியே வெட்டி வீசி எரியுதியே. திறமை தான். இந்த ஸ்டெமினா எங்க வந்து உருவாகுதுன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்லா கஞ்சி நீ தண்ணி இந்த மாதிரி கரைச்சி குடிக்கணும். சரி சும்மா சுடுசோறு சாப்பிடலாம் ஒரு நேரம், ஆனா ஒரு 2 நேரமாவது கஞ்சி தண்ணி குடிக்கணும். கஞ்சி தண்ணி குடிச்சாலே இப்படி வெட்டு வந்துடும். இந்த மாதிரி ஸ்டெமினா உருவாயிரும். அப்படின்னா அந்த தாக்கு சக்தி உருவாகும். சகிப்புத்தன்மை உடம்பு வந்து எதையும் தாங்க முடிய நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தா மட்டும்தான் மம்முட்டியெல்லாம் இந்த வெட்டி இப்படி போட முடியும். அப்படின்னா நம்ம இந்த வெட்டில சாதிக்க முடியாது. சரி சரி. நீ பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட பாடியும் சட்டை கலத்தி பார்த்தாச்சுன்னா அப்படியே 6 பேக் அழகா இருக்கும். 6 பேக்ஸ் தான். எங்கேயும் ஜிம்முக்கு போக தேவையில்ல, விளைஞ்ச போதும் உடம்பு முழுக்க அத்தனை நரம்பு நாடி நரம்பும் ஜம்முன்னு இருக்கும். அப்போ உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிரும். ஆமா பாத்தீங்கன்னா பாருங்க கட்ஸ் எப்படி இருக்கு. கட்ஸ் ஃபுல்லா கட்ஸ். எந்த ஜிம்முக்கு போனாலும் கிடைக்கும் இங்க கட்ஸ். ஆமா சமத்திரமா இருக்குண்ணே. இதான் இந்த மம்முட்டி வேலையில கிடைக்கிற ஒரு முக்கியமான பெனிஃபிட் இதுதான். உடல் ஆரோக்கியம் ஜம்முன்னு இருக்கும்.